ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் கண்ணகி நகர் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையாக பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ அவங்க ஃபேமிலி கூட ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் சுனாமி வந்ததால் அவங்க ஃபேமிலியெலாம் பிரிஞ்சிடறாங்க, தனியாக தான் இருக்கார். அதனாலே அவங்க ஃபேமிலி இருந்த இடத்த விட்டுட்டு கண்ணகி நகரில் வந்து குடியேறாரு. அங்கே வந்து அமைதியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அதே பகுதியை சேர்ந்த தீபா உமாபதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை ஒரு 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி அப்படி கொண்டுறாங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரிய வருது. உடனே அந்த 4 பேர்த்தை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் களத்தில் இறங்குறாரு. இப்போ இறுதியில் அந்த 4 பேர் யார், அந்த 4 பேர்த்தை எப்படி நம்ம ஹீரோ பழி வாங்கினாரு, இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவா மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாஸ்ட்னு பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் நல்லாவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃபாலோ பண்ணவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஒரு மனுஷன் அவனுடைய குடும்பத்தையெல்லாம் இழந்த பின்பு அவன் தனிமையில் எப்படி இருப்பான், அவனை வந்து எந்த வழியில் சிந்திப்பான், அவன் கடைசியாக எந்த மாதிரி முடிவை எடுப்பான் அப்படிங்கிற கருத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சுனாமி வந்ததுனால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் நல்லாவே திறம்பட கையாண்டுருக்காங்க. இது மாதிரி படத்தில் எல்லா கேரக்டரும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்தோட பியூஜியம் பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா தேவா தான் அந்த படத்தில் வந்து பியூஜியம் பண்ணியிருக்காரு. பாட்டெல்லாம் நல்லாவே இருக்குது, சிறப்பான ஒரு பியூஜியம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு நல்லாவே வந்திருக்கு. ஒரு சில போர்ஷன்ஸ்னால சீன்படி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லாவே இருக்குது. ஹீரோ அந்த 4 பேர்த்த பழி வாங்கிருப்பான அந்த ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது அப்படி இப்படின்ட்டு நிறையா சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரியே வந்திருக்கு. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே என்ன தான் இவங்க சீன்ஸில் நிறையா க்ரியேட் பண்ணி கொடுத்தாலும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. ஏன்னா அழுத்தமான காட்சிகள்லாம் இல்லை. ஹீரோவோட நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணவே முடியல. ஹீரோ சொல்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியில் நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகவே இல்லை. இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு கதையை எடுத்திருந்தாலும் இவங்க அந்த ஸ்க்ரீன் பிளேயில் கோட்டை விட்டாங்க. ஏனோ தானோ தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான் ஒரு முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் தான் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான்.